சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னிய எபிசோடுல ரொம்ப காமெடியா போயிருச்சுங்க. அதாவது இப்ப விஜயா மனோஜ கூட்டிக்கிட்டு பொண்ணு பார்க்கறதுக்காக பொண்ணு வீட்டுக்கு போறாங்க இல்லையா? ஸோ ஏற்கனவே மாப்பிள்ளை வீட்ல வந்து மாப்பிள்ளை வீட்ட பார்த்துட்டு மாப்பிள்ளைய புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இல்லையா? ரொம்ப ஆசையா இவங்க 2 பேரும் போறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே பொண்ணு வந்துருது. பொண்ண பார்த்த உடனே நம்ம மனோஜ் அப்படியே ஜொல்லு வடிய ஆரம்பிச்சிடுறாப்ல. அதுக்கப்புறம் என்ன பொண்ணும் மாப்பிள்ளையும் தனியா பேசிக்கிறதுக்காக அனுப்பி விடுறாங்க. நம்ம மனோஜ் தான் பயங்கரமா பந்தா பண்ணுவார் இல்லையா? ஸோ அதனால அதே மாதிரி தான் பந்தா பண்றாப்புல. நான் சொந்தமா ஷோரூம் வச்சிருக்கிறேன். ஃப்ரீ டைம்ல வந்து போய் பிசினஸ் தான் பண்ணுவேன். எப்ப பார்த்தாலும் பிசினஸ் தான் எனக்கு அப்படி இப்படின்னு சும்மா அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. ஏதோ பெரிய கோடீஸ்வரன் பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல. பொண்ணு ரொம்ப நார்மலா தான் பேசுது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, மனோஜ் தான் கொஞ்சம் ஓவரா பேசுறாப்புல. பொண்ணுக்கு இருந்தாலும் மனோஜ புடிச்சிடுது. அதுக்கப்புறம் என்ன, எனக்கு பொண்ண புடிச்சிருச்சு அப்படின்னு விஜயா கிட்ட வந்து நம்ம மனோஜ் சொல்ல, சரி அடுத்தது பேசுவோம் அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது, பொண்ணு வீட்ல இருக்கிற ஒரு பெரியவர் வராப்புல. ஸோ பெரியவர் வந்து விஜயா கிட்ட விசாரிக்கிறாங்க, எந்த ஊரும்மா நீ அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் விஜயா எல்லா விஷயத்தையும் சொல்ல, நம்ம 2 பேரும் உறவு முறை தான் வருது அப்படின்னு பேச ஆரம்பிக்க, அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, நீயும் பொண்ணோட அம்மாவும் அக்கா தங்கச்சி முறை வருது. அப்படின்னா மாப்பிள்ளைக்கு பொண்ணு தங்கச்சி முறை வருது அப்படின்னு நம்ம தாத்தா ஒரே போடா போட்டுடுறாப்புல. இத கேட்ட உடனே அதிர்ச்சி ஆயிடுது. இந்த காலத்துலலாம் இப்படி உறவு முறையெல்லாம் யாரு பார்க்குறா? அப்படின்னு விஜயா கேட்க, அதெல்லாம் எப்படிம்மா? நமக்கு உறவு முறை தெரியாம இருந்தா பரவால்ல. இப்ப தான் தெரிஞ்சு போச்சே. உறவு முறை தெரிஞ்சும் எப்படி இந்த கல்யாணத்த பண்றது? இதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு ஒரே போடா போட்டுடுறாங்க. ஸோ நம்ம மனோஜும், விஜயாவும் ஏமாந்து போயிடுறாங்க. போகும்பொழுது பொண்ணு விஜயாவ பெரியம்மா பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மனோஜ பார்த்து பிரதர்ன்னு கூப்பிடுறாங்க. பார்க்கறதுக்கே ஒரே காமெடியா போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மனோஜ் வெக்ஸ் ஆயிட்டாப்புல. முத்துவையும், ரவியும் மொட்டை மாடியில கூப்பிட்டு வச்சு தண்ணி அடிச்சுக்கிட்டு ஃபீலிங்க கொட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல. இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிடுச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு.